பிக் பாஸ்க்கு ஓட்டு போடும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிக் பாஸ் வீட்ல செம சண்டை போயிட்டு இருக்குங்க. ஏன்னா இது வந்துட்டு லைவ்ல வரல. நாளைக்கு நடக்க போறத இப்பமே வந்துட்டு ட்விட்டர்ல, சோசியல் மீடியாலலாம் வந்துட்டு அப்டேட் வந்துருச்சு. செம சண்டை ஒண்ணு நடந்திருக்கு. அந்த சண்டையில வந்துட்டு எல்லாருக்குமே செம காயம்லாம் ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து ராணவெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற லெவலுக்கு போயிட்டாருன்னே நியூஸ் எல்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, சீரியஸாவே உண்மைதாங்க. நாளைக்கு நடக்கிற டாஸ்க்ல வந்துட்டு ராணுவுக்கு செம அடி விழுந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். சோ இது வரைக்கும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி வந்து நான் பேசுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். மொத்தத்துல நேத்து வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்துட்டு எல்லா கண்டஸ்டன்டையும் தனித்தனியா கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல வச்சு நீங்க இன்னும் 5 வாரம் தான் இருக்கு, உங்களோட கேமை வந்துட்டு இதுக்கப்புறம் சூப்பரா ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அட்வைஸும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க இந்த 5 வாரம் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கேம் எல்லாம் நல்லபடியா ஆடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு புத்திமதி சொல்லி அனுப்பிவிட்டாரு. சோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கண்டஸ்டன்ட் வந்துட்டு இன்னும் 5 வாரம் தான் இருக்கு, நம்ம இறங்கி நம்மளோட ஆட்டத்தை காட்டணும் குமாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிலாம் வச்சுக்கிட்டு சரியான கேமுக்கு தயாராகி இருந்தாங்க. ஆனா இது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் வந்துட்டு ஃபேக்டரி டாஸ்க் தாங்க நடக்க போறது. இந்த ஃபேக்டரி டாஸ்க்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு கன்வேயர் பெல்ட்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் ஒண்ணு வரும். அது வந்துட்டு ஒரு பொம்மை தயார் பண்ற பொருளுக்கானதோ இல்லாட்டினா ஏதோ ஒரு பொருள் ஒண்ணு வரும். அதை எடுத்துட்டு வந்து நம்ம பேக் பண்ணணும், இல்லாட்டினா அதை உருவாக்கணும். ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்துட்டு அந்த பொருள் வரும்போது யார் அந்த பொருளை அதிகமா எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகம். சோ அதுக்கு வந்துட்டு முட்டி மோதுவாங்க. அப்படி மோதும்போது வந்துட்டு ஜெஃப்ரி வந்து ராணவ பேத்து எடுத்துட்டு இருக்கான். அது வேணும்னே அடிச்சானா இல்லாட்டினா தெரியாம அடிச்சானா என்னன்னு தெரியல. ஆனா டாஸ்க் நடக்கும்போது வந்துட்டு ராணவ வந்துட்டு ஜெஃப்ரி அடிச்சிட்டு இருக்கான். என்னடா ஜெஃப்ரி இவ்வளவு சின்னசா இருப்பான், ராணவ அடிச்சிட்டானா? எப்படியோ ஒண்ணு நடந்திருக்கு. அதுல வந்துட்டு ஜெஃப்ரியால ராணவுக்கு அடிபட்டு ராணவ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லயே சேர்ந்து ராணவுக்கு வந்துட்டு டாக்டர் சொல்லியிருக்கிறது 3 வாரம் நீங்க பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு. அப்படி நீங்க எடுக்க முடியலன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப மோசமான அளவுக்கு இது எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்லாம் கொடுத்திருக்க அளவுக்கு வந்துட்டு உள்ள ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. சோ அது என்ன சம்பவம், எப்படி அது நடந்துச்சுன்னு ஒரு டீட்டெயிலும் தெரியல. ஆனா ராணவ் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறது மட்டும் உண்மை. சோ அந்த டாஸ்க் வந்துட்டு நாளைக்கு தான் நடக்க போகுது. அது என்ன டாஸ்க்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். மீன்ஸ் அந்த டாஸ்க்ல எப்படி அவனுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரியும். ஜெஃப்ரியால ராணவ் வந்துட்டு அடிபட்டிருக்கான். அதே மாதிரி வந்துட்டு இது ரூமரா இது கரெக்டான்னு தெரியல. மீதி ராணவுக்கு அடிபட்டிருக்கிறது வந்துட்டு 100% உண்மை. இது உண்மையா இல்லாட்டினா ரூமரான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்துட்டு இது அன்அஃபிஷியல்ல வெளியில நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுல வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு மூஞ்சி, மூக்கு எல்லாம் உடைஞ்சு போய் ரத்தம் கொட்ட கொட்ட அவங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அவங்களும் டாஸ்க்ல கலந்து விளையாடும்போது வந்துட்டு இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. சோ இது ரூமரா இல்லாட்டினா உண்மையான்னு சொல்லிட்டு கரெக்டாவே தெரியலங்க. இது நாளைக்கு தான் தெரியும். ஆனா இப்போதைக்கு சம்பவம் வந்துட்டு ராணவுக்கு வந்துட்டு 3 வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். ஜெஃப்ரி தான் இது காரணம். விஜய் சேதுபதி சார் வந்துட்டு இந்த வாரம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அது இல்லாம வந்துட்டு பிக் பாஸ் டீம்ல இருக்கிறவங்க வந்துட்டு இத அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ராணவ் வந்துட்டு 3 வாரம் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள படுத்து கடந்தெல்லாம் கேம் ஆட முடியாது. சோ ராணவ் வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சபடி அவரை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஜெஃப்ரிக்கு வந்துட்டு ரெட் கார்டா இல்லாட்டினா எல்லோ கார்டா எந்த கார்டு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல. அதெல்லாம் விஜய் சேதுபதி சார் கையில தான் இருக்கு. மொத்தத்துல நாளைக்கு வந்துட்டு பிக் பாஸ் வீட்ல வந்துட்டு செம ஒரு சண்டை காத்துக்கிட்டு இருக்கு. சோ அதுல யார் யாரு சிக்கி சின்ன பின்னமா ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். மேலும் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பாய்.